இப்படி தக்காளி பழமும் இறால் போட்டு வச்சா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி பழ குழம்பு ரெடி. இப்போ இது ரோமா தக்காளி எங்களோட தோட்டத்தில் விளைஞ்சது. இதெல்லாம் தோட்டத்தில் விளைஞ்சது. இது கடையில் நேற்று வாங்கின்னு வந்தவர். இந்த தக்காளி கொடி தக்காளி. நான் என்ன செய்வேன்னா இதுன்ற விதையை எடுத்து போடுவேன். விதையை எடுத்து போட்டு ஒரு பேப்பர் டவலில் போட்டு கழுவி காய வச்சுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைப்பேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு எடுத்து நட்டு விட்டால் தக்காளி கண்டு வரும். பாருங்க இவ்வளோ தக்காளி கண்டு 2 தக்காளி எடுத்து வச்சுக்கிறேன். இது நிறைய காய்க்கும். தக்காளியை ஃப்ரீசருக்கு வைக்கலாம்னு சொல்லினா இந்த முறை தான் ஃபஸ்ட் டைம் வச்சு பார்க்குறேன். எப்படி வருதுன்னு தெரியல. ஃப்ரீசருக்கு போடலாமென்று ஒரு சிலர் சொல்லிச்சினோம். தக்காளி கூடுதலாக பனி காலத்தில் தான் காய்க்கும். அங்கே இவ்வளோ சீட்ஸும் எடுத்துட்டேன். இது பாருங்க செரின்ற விதை. இப்போ இந்த விதையை இப்படி நான் உடைச்சி நினச்சி போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சேன்னா இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது ஆவாரம்பூ. சரியில்லை ஆவாரம்பூ. எனக்கே தெரியலை என்ன வச்சு நான் இதையும் நட்டு பார்க்க போகிறேன். இதுதான் செரு விதையாக இருக்கலாம். நானே மறந்து ஓவன் வச்சது என்னண்டு. பாருங்க மக்களே, இதுதான் செரி மேதம். செரி இலை, இந்த செரின்ற விதை. இந்த விதையை நான் இனி கொண்டே நடுவேன்.
ஒரு சின்ன சின்ன சாடிகளுக்கு போட்டு நட்டு போட்டு செரி மரம் நடலாம். இப்போ தக்காளி பழ குழம்பு வைக்க போகிறேன். எனக்கு நீளமாக வெட்டி வைக்கிறான் விருப்பம், ஆனால் இவருக்கு நீளமாக வெட்டுறது பிடிக்காது. இப்போ மல்லியிலே வடிவாக கழுவி போட்டு இப்போ ஒரு கிழமை இருக்கும் பேப்பர் போட்டு ஈர பேப்பரை நினச்சி போட்டு அடியில் போட்டுட்டு வச்சுருக்கிறேன். பாருங்க அப்படியே மல்லியில் இருக்குது. இப்போ பூண்டைத்தான் முதல் எண்ணெய்க்கு போட வேணும். அப்போ தான் எண்ணெயில் உள்ள கொலஸ்ட்ரால் எல்லாம் எடுக்குமாம். வெள்ளைக்காரன் பூண்டைத்தான் முதல் பட்டரில் போட்டு பொரிப்பார்கள். பாருங்க மக்களே, இந்த அச்சரப்பட்டியில் இப்படி எல்லாம் வேறு தான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டார். எல்லாம் எடுத்து குலுக்கி விட்டார். அதெல்லாம் ஒன்றோடி ஒன்று சேர்ந்துட்டுது. பெருஞ்சீரகம் மட்டும் நல்ல வேலை கொட்டுண்டே இல்லை. ஊற வச்சா பூண்டு கருவேப்பிலை ஊற வச்சா வெந்தயம் மாறு கொதிக்கும். வெங்காயம் கொத்தல் மிளகாய் முழங்காட்டம். இதுக்கு ஒரு தக்காளி பழ குழம்புக்கு உப்பு போட்டு கொள்கிறேன். இப்போ வெங்காயம் வதங்கினோன்னே மல்லியில் போட்டு கொள்கிறேன். இப்போ வெட்டி வச்சா தக்காளி, இன்றைக்கி நல்ல ஒரு தக்காளி குழம்பு. இதுக்கு கருவாடு போட்டு வச்சா நல்லா இருக்கும். எங்களோட வீட்டில் இவர் வந்து கருவாடு சாப்பிட்றதில்லை, எனக்கு பிடிக்கும். ஓரளவு தக்காளி வதங்கினா போதும். ஓரளவு தக்காளி வதங்கிட்டு நல்லா மசிய விடக்கூடாது. இப்போ தூள் போட்டுக்கொள்ளுங்க. மஞ்சளும் ஒரு கொஞ்சம் போட்டு நான் இப்போ தண்ணி விட்டுக்கொள்ளுங்க. உங்களை விருப்பம்ண்டா பழப்புளி விட்டுக்கொள்ளலாம். நான் வந்து கெச்சப் தான் விட்டுக்கொள்ளுவேன். கொதிக்கட்டும். மக்களே, தக்காளி குழம்பு கொதிக்கிறேன். நாங்கள் தேங்காய் பால் இங்கே சேர்க்கிறேன் இல்லை. ஏன்னா தேங்காய் எண்ணெய் வந்து இங்கே வந்து உரைகிறது. இப்போ தேங்காய் பாலும் இப்படி தான் உடம்பில் உரையும்னு சொல்லி இங்கே தேங்காய் எண்ணெயும் தேங்காய் பாலும் சேர்க்கிறது குறைவு. பாருங்க மக்களே, தக்காளி குழம்பு. தக்காளியை நல்லா வதக்காமல் தான் எங்களுடைய அம்மா உருளைக்கிழங்கு போட்டு தக்காளி குழம்பு வைப்பேன். நல்லா இருக்கும். சாதுவாக வதக்கினா போதும். ப்ளீஸ் மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். தேங்க்யூ மக்களே.